வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. நகரும் வேகமானது மந்தமாக காணப்படுகின்றது. அம்பாறையின் பாணமை பகுதியிலிருந்து தென்கிழக்காக 238 கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் நிலை கொண்டுள்ளது. நாளை காலை 8 மணி அளவில் பாணமையிலிருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும். பின்னர் நாளை மாலை 3 மணியளவில் அம்பாறைக்கு மிக அண்மித்து அம்பாறையிலிருந்து 82 கிலோமீட்டர் தூரத்தில் அதன் மையம் காணப்படும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 27ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் மட்டக்களப்பு நகரிலிருந்து 91 கிலோமீட்டரில் காணப்படும். இதன் பின்னர் நண்பகல் 1 மணி அளவில் திருவோணமலையிலிருந்து 94 கிலோமீட்டர் தூரத்தில் அதன் மையம் காணப்படும். பின்னர் 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முல்லைத்தீவிலிருந்து கிழக்காக 109 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் காணப்படும். தற்போதைய நகரும் வேகத்தில் தான் இந்த புயலின் இட அமைவு மேற்குறிப்பிட்ட இடங்களில் காணப்படும் என எதிர்வு கூறப்படுகிறது. நகரும் வேகம் மாற்றமடைந்தால் இடங்களும் மாறும் என்பதை கருத்தில் கொள்க. இந்த புயலானது கரையை கடக்கும் இடம் இன்னமும் தெளிவாகவில்லை. கரையை கடக்கும் இடம் அறிய கிடைத்ததும் இது குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆனால் இந்த புயல் நகரும் வேகம் குறைந்தால் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆபத்து நிலை அதிகரிக்கும். பொதுவாக ஒரு புயல் கடலில் அதிக நிலை கொண்டால் தன்னை வீரியப்படுத்துகின்றது என பொருள்படும். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் கனமழையானது இன்னமும் அதிகரிக்கும்.